அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்திற்கு காரணமான முக்கிய அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்ட இந்தியாவின் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திலிருந்து வரும் பயணிகளின் ஏர்போர்ட் தொடர்பான முக்கிய தகவல், அடுத்து புதிய விசாவில் குவைத் செல்பவர்களுக்கான முக்கிய தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். போன மாதம் ஜூன் 12ஆம் தேதி என்ன நடந்தது என்பதை இந்த உலகம் அவ்வளோ எளிதாக மறந்திருக்காது. அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்து, இதில் பயணித்த பயணிகள், கேபின் குரூக்கள், பைலட்டுகள் மற்றும் அந்த விமானம் மோதிய மருத்துவக் குழுவின் விடுதியில் இருந்தவர்கள் என மொத்தம் 260 பேர் இந்த விமான விபத்தில் பலியானார்கள். இந்த விமான விபத்தில் ஒரு பயணி மட்டுமே உயிர் பிழைத்தார். இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இந்த விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது விமானத்தில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின்கள் இருக்கும். ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் மற்றொரு இன்ஜின் செயல்படும். இந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜினுமே செயல்படவில்லை. என்ன ரீசன்னா, விமான இன்ஜினுக்கு செல்லும் ஃபியூல், அதாவது பெட்ரோலுக்கான ரன்னிங் சுவிட்ச் ஆனது ஒன்றன் பின் ஒன்றாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இன்ஜின் 1க்கு செல்லும் பெட்ரோலின் சுவிட்சும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதே போல இன்ஜின் 2க்கு செல்லும் பெட்ரோலின் சுவிட்சும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு செகண்டின் இடைவெளியில் 2 இன்ஜினுமே சுவிட்சுகள் கட் ஆஃப் செய்யப்பட்டுள்ளன. உடனே விமானத்தின் பைலட் இன்னொரு பைலட்டிடம் ஏன் இப்படி செய்தா என கேட்க, அதற்கு நான் ஒன்றும் செய்யவில்லை என பதிலளித்துள்ளார். அதற்குள்ள நிலைமை மோசமடைந்ததால் விமான பைலட் மேடே மேடே என பயணிகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விமானம் டேக் ஆஃப் ஆகி 5 நிமிஷத்துக்குள்ள நடந்து முடிந்துள்ளது. இந்த அதிகாரப்பூர்வ தகவலை இந்தியாவின் AAIB, அதாவது இந்தியாஸ் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ வெளியிட்ட முதற்கட்ட தகவல் அறிக்கை. இன்னும் இந்த விமான விபத்து சம்பவம் தொடர்பாக கூடுதல் தகவல் விரைவில் வெளியாகும் என AAIB தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, அதை பார்ப்போம். அஜித் குமார் என்பவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ணா கேன்சலில் போனால் எக்ஸிட் பர்மிட் தேவையான்னு கேட்டிருக்காரு. அதாவது கேன்சலில் போனால் எக்ஸிட் பர்மிட் தேவை கிடையாது. அதுபோல் கேன்சலில் போகிறவங்க ஆர்டிகல் 14ஆம் நம்பர் விசாவான குர்ஸ் விசாவை அடிச்சுட்டு போகணும். இன்னொரு சப்ஸ்கிரைபர் நிசார் அகமது அவர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, ஐ ஹவ் எ டவுட். ஐ எம் மூவிங் டு குவைத் வித் 18 ஆர்டிகல் விசா. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மெடிக்கல் PCC and stamping. Shall I book ticket to Kuwait and within how many days after stamping should I move to Kuwait? அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, ப்ரோ எனக்கு ஒரு சந்தேகம். நான் 18 நம்பர் விசாவில் குவைத்துக்கு வேலைக்கு போகிறேன். எனக்கு PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் இது 3மே முடிஞ்சிடுச்சு. நான் எத்தனை நாட்களுக்கு முன்பு குவைத் செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்காரு. அதாவது உங்கள் விசாவில் எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் குவைத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிடணும். அதாவது எக்ஸ்பைரி டேட் முடிவதற்கு முன்னாடி குவைத்துக்குள்ளே என்ட்ரி ஆகணும். அடுத்து வாங்க ஃப்ளைட்டோட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல் PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 38 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 54 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 60 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,000 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 18,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 59 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 59 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 72 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 984 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 81 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 335 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து மற்ற அரபு நாடுகள்லேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. அதாவது குவைத், சவுதி, துபாய், ஒமான் இந்த மாதிரி மற்ற அரபு நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது ஆண்கள் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். பெண்கள் 1 லட்சம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி இதுக்கு டேக்ஸ் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.